திருகோணமலை தம்பலகாமம் பகுதியை சேர்ந்த அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினால தற்போது விசாரணைக்காக அழைப்பாணை ஒன்று விடுக்கப்பட்டிருக்குது. இந்த அழைப்பாணையானது நேற்றைய தினம் 35 வயதையுடைய திருகோணமலை தம்பலகாமம் பகுதியை சேர்ந்த கணேசலிங்கம் சிந்துஜன் என்கிறவர் தான் விடுக்கப்பட்டிருக்குது. அதன்படி இன்றைய தினம் குறித்த விசாரணைக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. 2023ஆம் ஆண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஊர்தியானது திருகோணமலைக்கு வருகை தரும் நிலையில அதன் மீது சர்தாபுரம் என்ற இடத்துல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவர் தான் இந்த சிந்துஜன் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, தமிழ் தேசிய மக்களின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினராகவும் இவர் களமிறங்கியிருந்தாரு. தியாக தீபனின் நினைவேந்தல் ஊர்தியானது தாக்கப்பட்டது தொடர்பிலான விசாரணை முறையற்று நடைபெற்றிருந்தமையும், தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமையும் பல்வேறுபட்ட தரப்புகளால கண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருவதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமலுக்கு தற்போது ஆட்சி பீடத்தில் இருக்கிற அரசாங்கமானது தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்துவது போல தமிழர்களும் தங்கள் நினைவேந்தல்களை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் ஏன் இவ்வாறு மறுக்கப்படுகின்றது என்று மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது.